ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி இந்த வீடியோவில் கிஃப்ட் ஹேம்பர் எப்படி நம்மளே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் எப்படி பண்ணுறது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் செப்ரேட் பண்ணி உங்களுக்கு தேவையான திங்ஸை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு கிஃப்டாகவே ப்ரெசென்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு ஃபோம் போர்டு நான் எடுத்திருக்கேன். எதனால் இந்த போர்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் போர்டு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். இந்த போர்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதில் சைஸஸ்லாம் இருக்குது. 3mm 5mm அந்த மாதிரி அதோட திக்னஸ் பொறுத்து சைஸ் மாறும். நான் எடுத்திருக்கிறது 3mm. ஏன்னா பாக்ஸ் ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான். ஸோ அதனால் 3mm போர்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு 5mm போர்டு நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். 3mm 5mmல பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த போர்டை கட் பண்ணுறதுக்கு கட்டர் இல்லை அப்படின்னா அந்த டீட்டெயில் நைஃப் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கோ நீங்கள் ரெண்டில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கு அவுட்டர் கவரில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைனிங் நீங்கள் மேலே கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த ஷீட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 743 இது ஃபெஃபிக்விக் மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த க்ளூ நான் எடுத்திருக்கேன். ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சிஸ்ஸர். நெக்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கிங் டேப் தேவைப்படும். மாஸ்கிங் டேப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டேப் யூஸ் பண்ணுங்கள். இது இல்லை அப்படின்னா நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். கஸ்டமருக்குன்னு கொடுக்குறதுனால. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஓரியன்டாக போகிறீங்கன்னா மாஸ்கிங் டேப்பே யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் தேவைப்படும். இப்போ இந்த பாக்ஸ் எந்த சைஸில் நம்ம வைக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த போர்டு மேலே அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். போர்டோட சைஸ் நிறையா சைஸஸில் வரும். நான் சார்ட் சைஸில் இருக்கும் இல்லையா, அந்த போர்டை எடுத்து இப்போ கட் பண்ணியிருக்கேன். வீடியோக்காக பெரிய சைஸ் போர்டை உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக கட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த போர்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் ஷாப்பில் ஃபோம் போர்டுன்றது கிடைக்கும். நிறையா ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த போர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோம் போர்டு உங்களுக்கு என்ன சைஸில் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த 3 திங்ஸ் தான் வைக்க போகிறேன். ஒன்று சாக்லேட், இன்னொன்று ரிங் ஆல்பம், இன்னொன்று ஒரு கார்டு. ஆக்சுவலாக இது ஒரு கஸ்டமருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க கஸ்டமைஸ் சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் 3 சாக்லேட் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 சாக்லேட்டுன்னு சொல்லும் பொழுது நான் அந்த 3 சாக்லேட்டுக்கான மெஷர்மெண்ட் மட்டும்தான் இப்போ எடுக்க போகிறேன். இப்போ இந்த 3 சாக்லேட்டையும் நான் வச்சுக்கிறேன். இதில் சைடில் அந்த கஸ்டமர் கேட்ட 2 கிஃப்ட் இருக்குது. இதை வச்சு மட்டும்தான் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா கஸ்டமர் பாக்ஸ்குள்ளே இது தான் கேட்டிருந்தாங்க. இது டெப்த்து. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைஸை மெஷர் பண்ணி எடுங்க. இப்போ இது கூட நீங்கள் ஒரு ஷர்ட் வைக்கிறீங்க, ஒரு சாக்லேட் வைக்கிறீங்க, ஃப்ளவர்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சு பாக்ஸோட சைஸை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹைட் வருது, வித்து எவ்வளோ வருது, ஸோ அது எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஹைட்டு ஓரளவுக்கு இதுவே ஓகே தான் இருக்குது. வித்து மட்டும் நான் எவ்வளோ எனக்கு தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்காக நான் டாட் வைப்போம் இல்லையா, அந்த டாட்டிங் நீடில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது தான் யூஸ் பண்ணணுன்னா இல்லை. நான் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னில் நம்ம லைன் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி லைன் மாதிரி போடும்பொழுது பென்னிலெலாம் போட்டோம் அப்படின்னா அந்த மார்க் அதில் அப்படியே இருக்கும். ஸோ இதில் எனக்கு மார்க் வர்றது வேண்டாம். ஏன்னா நான் கஸ்டமருக்கு கொடுக்குறதுனால அதில் அந்த பென்சில் மார்க்கு பென்னு மார்க்லாம் இருந்தால் நல்லா இருக்காது.
அதனால இந்த டாட்டிங் டூலு நீடில் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து கோடு மாதிரி போட்டுக்க போகிறேன். இது வந்து ஃபோம் போர்டுன்றதுனால நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அதில் வந்து அந்த அச்சு தெரியும். ஸோ அதனால நான் இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லலாம் பென்சில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது மார்க் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிறதுனால இந்த டூலுக்கு வந்து நான் மாறினேன். இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும், வித் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு பென்சில்லையோ எதுலேயோ ஒன்று நீங்கள் ஒரு லைன் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த டூல் வச்சு நான் உங்களுக்கு லைன் மாதிரி போட்டு காட்டுறேன்ல, இதில் வந்து தெரியும் அதோட இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த இம்ப்ரெஷன் தெரிகிறனால நம்ம ஈஸியாக கட்டும் பண்ணிக்கலாம், கரெக்டாக மார்க்கும் வராது. அதனால தான் இந்த டூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து நான் எந்த ஹைட்டு எந்த வித்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸோட ஹைட் வந்து 15.5 சென்டிமீட்டர், பாக்ஸோட லென்த்து வந்து 22 சென்டிமீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் அந்த சைடு பாக்ஸுக்கு 4 சைட்லேயும் வரும் இல்லையா, அது வந்து டெப்த்து. அந்த டெப்த்து வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சாக்லேட் தான் கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறேன். அந்த 3 சாக்லேட் வந்து எவ்வளோ லென்த் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் கிட்ட வருது. அதனால் நான் வந்து 4.5 எடுக்க போகிறேன். எனக்கு பாக்ஸோட டெப்த்து வந்து 4.5 தேவைப்படுது. நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வைக்கிறீங்க, உள்ளே வந்து பாக்ஸ் மாதிரி வைக்க போகிறீங்கன்னா, அந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ டெப்த் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 4 சைடு வைக்கிறதுக்காக நான் அந்த 4.5 வச்சு 4 இது மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டர் கவர் வந்து எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அதில் 22ன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ இதில் 22.5 எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி 0.5 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஸ்கேலை கரெக்டாக அந்த லைனில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த கட்டர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து ஷார்ப்பாக அது வந்து கட் ஆகும். நீங்கள் ஸ்கேல் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கோணலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கேலை வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 0.5 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுங்கள் அவுட்டர் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒன்று சின்னதாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து மேலே டாப்புக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போயே தெரிஞ்சிடும். நான் இப்போ அந்த சின்னதாக இருக்குது இல்லையா, அந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ சைடு வந்து நான் கவர் பண்ண போகிறேன். இதை ஒட்டுறதுக்கு வந்து 743 க்ளூ யூஸ் பண்ணுறேன். இந்த க்ளூ ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள். இந்த க்ளூ கிடைக்கல அப்படின்னா ஃப்ளெக்ஸுக்கு ஒட்டுற அந்த க்ளூவுமே ஹார்ட்வேர் ஷாப்பில் இருக்கும், அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. அந்த க்ளூ கிடச்சாச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் பட்டுச்சு அப்படின்னா தோல் வந்து அப்படியே நம்ம பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா ஃபெவிக்விக் பட்டுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதே எஃபெக்ட் தான் இருக்கும். க்ளூ வச்ச உடனே ஃபிக்ஸ் ஆயிரும். க்ளூ வந்து காயணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு 2 or 3 மினிட்ஸில் டக்குன்னு காஞ்சிரும். ஸோ அதே மாதிரி ஒட்டும்போது கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. தப்பாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த போர்டை பிச்சு எடுக்கணும், அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த க்ளூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒட்டும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக ஒட்டுங்க. வீடியோ வந்து நான் ஸ்பீடாக உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். ஸ்லோவாக ப்ளே பண்ணேன் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒட்டும்பொழுது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம், பட் நான் ஸ்கேல் வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இல்லையா, வச்சுட்டு அதிலேயே நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன்.
ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அங்கங்கே எக்ஸ்ட்ராஸ்லாம் இல்லாமல் எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. அந்த க்ளூ வந்து கண்ணில் பட்டுருச்சு, தோலில் பட்டுருச்சு அந்த மாதிரிலாம் படாமல் பார்த்துக்கோங்க. கையில் பட்டுச்சுனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த க்ளூ யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். குட்டி பசங்களாம் இருக்காங்கன்னா அந்த க்ளூவை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அவங்க கையில் பட்டுச்சு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் 4 சைடுமே வந்து இதை வந்து கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வைக்கும்போது பொறுமையாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். முடித்ததுக்கப்புறமா இந்த 4 எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு 2-3 ட்ராப் க்ளூ வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து இந்த ஃபோம் போர்டோட லிங்க் அதெல்லாம் கேட்காதீங்க. இது வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். லிங்க்கெல்லாம் என்கிட்ட இல்லை. கிராஃப்ட் ஷாப்பில் நீங்கள் நியர்பை இருக்கிறதுல கேட்டு பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கார்ட்போர்ட் இருக்கும் இல்லையா, கார்ட்போர்டில் கூட சேம் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி கார்ட்போர்ட்லேயுமே பாக்ஸஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனலில் க்ரியேட்டர் நிறையா பேர் இருக்கீங்க, சேல் பண்ணுறவங்க. நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோம் போர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கார்ட்போர்டு வந்து செட் ஆகாது. வீட்டிலே பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கார்ட்போர்டில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த மேலே இருக்க அவுட்டர் இதை வந்து வச்சு பார்க்கும்பொழுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த பாக்ஸுக்கு மேலே வர டாப். அகெயின் நான் இப்போ இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து வச்சு காமிக்கிறேன். வச்சு காட்டும்பொழுது இப்போ கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். நீங்கள் பர்ஃபெக்ட் சைஸில் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூடும்போது சைடில் கொஞ்சம் கேப்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் எடுத்து ஸோ இந்த மாதிரி பாதி வந்து இந்த ஃபோம் போர்டில் படுற மாதிரியும் பாதி வந்து அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் கவர் ஆகிற மாதிரி படுற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஈவனாக கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா இந்த டேப்பை வந்து இந்த பக்கம் நீங்கள் மடிச்சு விடுங்க. எதுக்காக நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து பேட்டர்ன் ஷீட் ஒட்டுவோம் இல்லையா, அதில் க்ளூலாம் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது மாஸ்கிங் டேப்பு மேலே க்ளூ வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். பட் செலோ டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செலோ டேப் வந்து கொஞ்சம் கவர் மாதிரி இருக்கிறதுனால க்ளூ வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால நான் வந்து மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரியே உள்ளேயுமே நீங்கள் மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மட்டும் மாஸ்கிங் டேப் தான் யூஸ் பண்ணணும். ஃபெவிக்விக் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. இதுதான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த டேப் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் வந்து ஒட்டினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு 4-5 தடவை. உங்களுக்கு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா, ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பேட்டர்ன் ஷீட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்ன டிசைனில் என்ன கிடைக்குது, எந்த பேப்பர் உங்களுக்கு கிட்ட கிடைக்குதோ நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து இதுக்கு மேலே வந்து அப்படியே க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேப்பரை வந்து ஒட்டிட்டா போதும். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் கிடைக்குதோ நீங்கள் அதை ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் கிஃப்ட் ஓரியன்டாக போகிறீங்க, பேட்டர்ன் ஷீட் மாதிரி இருக்கும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு பேட்டர்ன் ஷீட்டுன்னு டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் வரும். நீங்கள் அது மூலயமாவும் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு பேட்டர்ன் ஷீட்டுன்னு போடுங்க. நிறையா பேஜஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. என்கிட்ட லிங்க் வந்து கேட்காதீங்க. பேட்டர்ன் ஷீட்டு வந்து நான் பை பண்ணி வாங்குறதில்ல. ஸோ லிங்க் வந்து என்கிட்ட இல்லை. சர்ச் பண்ணி பாருங்கள். டிசைனிங் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். நான் வந்து ஓன் பேட்டர்ன் ஷீட் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்களே பேட்டர்ன் ஷீட் ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷீட்டில் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை கரெக்டான பொசிஷனில் வச்சு
கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷீட்டை வந்து நீங்கள் நல்லா ஒட்டிடலாம். ஒட்டுறதுக்கு பேப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிடும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் உங்களுக்கு எந்த சைட்லாம் என்னென்ன ஷீட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 4 பக்கமும் கவர் பண்ணி எடுத்தது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் ஒட்டியிருக்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம மாஸ்கிங் டேப் மேலேயுமே அந்த பேட்டர்ன் ஷீட்டை வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ அதனால் தெரியாது. ஸோ இந்த சைடு வந்து நீங்கள் ரிப்பன் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ரிப்பன் வச்சுட்டு கீழேயும் ஒரு ரிப்பன் வைக்கணும். இப்படி இப்படி நீங்கள் 2 பக்கம் வைக்கும் பொழுது ரிப்பன் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். கீழே ரிப்பன் வைக்கிறீங்க அப்படின்னா ரிப்பன் வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பேட்டர்ன் ஷீட் போட்டு நீங்கள் ரிப்பன் தெரியாத மாதிரி கவர் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, புரியுதா? ஸோ 2 ரிப்பன் வந்துடும், நீங்கள் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் பண்ணுற மாடல் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இதில் வேர்டிங்ஸ் வர மாதிரி இதில் ஒட்டி எடுத்துப்பேன். இந்த மாஸ்கிங் டேப் வந்து அந்த வேர்டிங்ஸ் ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஷீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வந்து மறைஞ்சிரும். உள்ளே இருக்க மாஸ்கிங் டேப் மட்டும்தான் விசிபிளாக தெரியும். அதுவும் ப்ராப்ளம் இல்லை. திங்ஸ் வைக்கிறதுனால பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதும் மறைஞ்சிரும். இப்போ வந்து நான் என்னோடய திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 3 சாக்லேட் வந்து நான் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, சாக்லேட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலை. ஏன்னா கஸ்டமரோட ஃபோட்டோ வந்து ப்ரைவசியாக இருக்கணுன்றதுனால நான் அதெல்லாம் அவங்களுக்கு ஷோ பண்ணலை. 3 சாக்லேட் வச்சுருக்கேன். இது இப்போ வந்து எப்படி பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த சைடு இதுக்கு வந்து நான் 4.5 சைஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து 0.5 மட்டும் கம்மியாக எடுத்து ஃபோம் போர்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களே பார்ட்டிஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோம் போர்டே யூஸ் பண்ணுறேன். ஃபோம் போர்டு இல்லாதவங்க கார்ட்போர்டு வச்சுக்கலாம், இல்லை தெர்மாக்கோல் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம். இப்போ நான் வந்து என்னோடய திங்ஸ் வந்து இந்த ரிங் ஆல்பம் வந்து ரொம்ப கீழே இருக்குது, அதை ஹைட்டாக தூக்கி காட்டணுன்றதுக்காக தெர்மாக்கோல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த திங்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஹைட்டாக தூக்கி இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஷீட் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸோட டிசைனில் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நீங்களே கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓவராலாக பாக்ஸ் வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராம் மூலியமாக உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை நீங்களே கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.